சீன் முடிஞ்சு ஒரு 2 செகண்ட் அப்படியே சைலண்டாக எல்லாம் இருக்கிறாங்க. என்டையர் தியேட்டர் கிளாப்ஸுங்க. அதாவது ஒரு சீன் கன்யூ ஆகிட்டு இருக்கும்போது நம்ம கிளாப்ஸ் பண்ணுறது வேற, அதை ரசித்து முடிஞ்சு அதுக்கு ஒரு ப்ரைஸ் பண்ணுறதுங்கிறது வேறங்க. அதை நான் இந்த படத்தில் கண்கூட பார்த்தேன். இந்த படம் 200% சொல்லுவேன், 200 இல்லை 1000% சொல்லுவேன். இது வந்து நாட் ஃபார் ஓடிடி. ஓப்பனாக சொல்கிறேங்க, இந்த படம் வரட்டும் நான் ஓடிடியில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மட்டும் தயவு செய்து நினச்சிட வேண்டாம். ஏன்னா இது அவுட் நோட் இந்த பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டேன்னு சொல்கிறப்ப எஸ், இது வந்து ஒரு தேட்ரிக்கல் மூவி. தேட்டரில் போய் பாருங்கள். படத்தில் எந்த ஒரு 18+ காட்சிகளோ காதல் காட்சிகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் 18+ காட்சிகள் இல்லை. நீங்கள் வந்து ஒரு அப்கமிங் ஃபிலிம் மேக்கராக இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு எலிமெண்ட்ஸ் கொடுக்கும். விஷயங்கள் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் இப்போ ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணணும்னா என்னென்ன விஷயம் நம்ம வந்து நோட் பண்ணுவோம், என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஃபாலோஅப்ஸ் வச்சுக்கணும். அதாவது இப்போ அந்த காலத்து படத்துலலாம் மீன்ஸ் இப்போ ஒரு 10 years பேக்லாம் வந்து ஒரு பீரியட் ஃபிலிம் எடுக்கணும்னா நிறைய மெனக்கட்டாங்க. எனக்கு இந்த படத்தில் நிறைய மெனக்கல்னு தோணுது. 2-3 காரு இந்த விஷயங்கள்லாம் மட்டும் வச்சுட்டு பேக்ட்ராப் ஃபுல்லாக வந்து சிஜியில் வந்து கொஞ்சம் கொண்டு வந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அருமையாக வந்து டேரக்டர் செல்வமணி செல்வராஜ் வந்து ஹேண்டில் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுதுங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. இதில் இந்த படத்தில் எனக்கு வந்து இன்னொரு ஒரு வியக்கத்தக்க விஷயம் என்னன்னா, நமக்கு தெரியும் சமுத்திரக்கனியாக இருக்கட்டும், நடிப்பு சக்கரவர்த்தி துல்கர் சல்மான் ஆகட்டும், 2 பேரும் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து வெரைட்டியாகவும் தெரியும். பட் ஆனால் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் என்னன்னா பாக்யஸ்ரீ பர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் தாங்க. படத்தில் ஹீரோயினாக வந்து நடிச்சிருப்பாங்க. பர்மா பொண்ணா வந்து அகதி முகாம்லேருந்து வந்து ஒரு ஹீரோயினாக வந்து பண்ணுவாங்க. அவங்க அந்த படத்தில் ஃபிலிம் சீக்வன்ஸாகவே 2-3 சீன் சொல்லுவாங்க. இங்கெல்லாம் மிரட்டிட்டாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. தமிழில் இது அவங்களுக்கு ஃபஸ்ட் படம். தெலுங்கில் ஒரு 2-3 மூவிஸ் பண்ணியிருந்தா கூட தமிழில் தான் ஃபஸ்ட் படம். நான் தெலுங்கில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்தது இல்லை. பட் ரவிதாஜா கூட 2-3 பாடலாம் பண்ண மாதிரி ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அது ஃபுல்லாக கமர்ஷியல் படம் தான். அது விடுங்க. இந்த படம் எஸ் அஸ் அ பர்ஃபார்மராக இந்த படம் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிரேக் கொடுத்துருக்கு. அது என்னென்ன தெரியலைங்க, துல்கர் சல்மானுக்கு கூட நடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஹிட் தான். அதுக்கு வந்து நிறைய ஹீரோயின்ஸ் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. துல்கர் சல்மான் நடிச்சிட்டாங்களா அவங்களோட கெரியோகிராஃப் வந்து எங்கேயோ போயிடும். ஸோ அதில் பாக்யஸ்ரீ போஸும் அவங்களோட கெரியோகிராஃப் எங்கேயோ